உங்கள் எலக்ட்ரிஷியன் காரைக்குடியிலேருந்து நம்ம இன்னைக்கு இந்த சைட்டுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் வந்து கட்டிங் மிஷின் போட்டு உடச்சி சுவிட்ச் பாக்ஸ் வைக்கிறக்கானே வந்திருக்கோம். வாங்க சைட்டை பார்க்கலாம். அப்புறம் நான் உங்களுக்கு மார்க் பண்ணிட்டு காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கட்டிங் மிஷின் போடுறேன், அப்பயும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம உடச்சி பைப்லைன் போடும்போது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம ஹாலு, ஒரு கிச்சனு, இது ஒரு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூமு. இதுதான் நம்ம சைட்டு. இப்போ ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணிடுவேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் நான் கட்டிங் மிஷின் போடுறேன். கட்டிங் மிஷின் போட்டுட்டு நம்ம உடச்சிட்டு பைப் போடும்போது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அப்புறம் ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். ஹேவல்ஸ் டிவி பாக்ஸ், ஹேவல்ஸ். இந்த இடத்துல தான் ரோட்டரி சுவிட்ச் வரும். இங்கே எம்சிபி, இங்கே எம்சிபி, இங்கே எம்சிபி, இங்கே 4 போல் எம்சிபி. எம்சிபி வைக்கிறதுனா எம்சிபி வைக்கலாம், இல்லை ஐசோலேட்டர் வைக்கிறதுனா ஐசோலேட்டர் வைக்கலாம், இல்லை ஆர்சிசிபி வைக்கிறதுனா ஆர்சிசிபி வைக்கலாம். பூசி முடிச்சதுக்கப்புறம் வயரிங் பண்ணும்போது என்ன வைக்கணுமோ அதை வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணேன். பூசுறதுக்காண்டி இது வந்து சேஃப்டி, பூசும்போது கலவை எதுவும் உள்ள போயிடாம இருக்கிறதுக்காண்டி. இது வாசல் சுவிட்ச் போர்டு. அங்கே ஒரு லைட் பாயிண்ட், அங்கே ஒரு லைட் பாயிண்ட் வச்சாச்சு வாசல்ல. அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸில் இந்த செவத்தில் ஹேவல்ஸ் டிவி பாக்ஸு பைப் போட்டு கட்டி உள்ளே வச்சாச்சு. ஹேவல்ஸ் டிவி பாக்ஸு. அப்படியே பார்த்தோம்னா ஒரு லைட் பாயிண்ட்டு, ஹாலோட சுவிட்ச் போர்டு. அப்படியே இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த பெட்ரூம், இந்த பெட்ரூம்குள்ளே சுவிட்ச் போர்டு வந்து இறக்கி அப்படியே பேக் என்ட்ரி போட்டோம். அப்படியே ஹாலில் அங்கே ஒரு லைட் பாயிண்ட்டு, எதிர்த்தாப்பில் ஒரு லைட் பாயிண்ட்டு. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா கீ வீட்டு 2 வீட் இருக்குது. கீ வீட்டில் அது ரெண்டுக்குமே டிவி கேபிளுக்குள்ளது ஒரு லைட் பாயிண்ட்டு. இது வந்து இந்த பெட்ரூம்குள்ளே பேக் என்ட்ரி, சுவிட்ச் போர்டுக்குள்ளே பேக் என்ட்ரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் பூஜை ரூம் வருது. அந்த பூஜை ரூமுக்கு 2 லைட்டும் ப்ளஸ் ஒரு சுவிட்ச் போர்டும். இது ஹாலில் முடிஞ்சு.
அப்படியே இந்த பெட்ரூம்குள்ளே போகலாம். இந்த பெட்ரூமோட மெயின் சுவிட்ச் போர்டு பேக் என்ட்ரில் வந்துச்சு. இங்கே லேப்ட் இருந்ததுனால பேக் என்ட்ரியில் போட்டிருக்கோம். ப்ளஸ் அங்கே ஒரு லைட் பாயிண்ட்டு, அது 2-வே போர்டு. இங்கே ஒரு லைட் பாயிண்ட்டு, இது ஏசிக்கு ப்ளக் பாயிண்ட்டு. இந்த பாத்ரூமுக்கு வந்து இந்த செவுத்தில் ஒரு லைட் பாயிண்ட்டு ப்ளஸ் பாத்ரூம் சுவிட்ச் போர்டு. அப்படியே பாத்ரூம்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு லைட் பாயிண்ட்டு ப்ளஸ் ஹீட்டருக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட்டு. அப்படியே அந்த ரூமில் போகிறோம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே சுவிட்ச் போர்டு, மெயின் சுவிட்ச் போர்டு ப்ளஸ் அந்த இடத்துல 2-வேக்குள்ளது. இங்கே ஒரு லைட் பாயிண்ட்டு, அங்கே எதிர்த்தாப்பில் மேலே ஒரு லைட் பாயிண்ட்டு, இங்கே ஏசி ப்ளக் பாயிண்ட்டு, இங்கே வால் கட்டினதுக்கப்புறம் இங்கே ஒரு லைட் பாயிண்ட்டு. இது அப்படியே கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆனால் 12 மாடல் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். அக்வா கார்டுக்கு ப்ளக் பாயிண்ட்டு, மேலே லைட் பாயிண்ட்டு ப்ளஸ் எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட்டு. இங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா லைட் பாயிண்ட்லேருந்து அப்படியே இங்கிட்ட இறக்கி இங்கே ஒரு 2 பவர் பிளக்கு, அப்படியே அந்த சைடு இறக்கி இங்கே வந்து இங்கே ஒரு 2 பவர் பிளக்கு. இந்த ஒரேஞ்சு பைப் மேலேருந்து வருது பார்த்தீங்களா, அது வந்து மெயின் சப்ளை, டிபி பாக்ஸுக்கு போகிற மெயின் சப்ளை. அவ்வளோ இந்த வீட்டில்.